ஆல்டெக்ஸ் டிங்கர் ஒர்க். இப்போ இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் டெக் டு பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஸ்கொயர் டெக் டு பாக்ஸ் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரே ஜாயிண்டில் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். ஒரே ஜாயிண்டில் பண்ணுற மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். அதனால் 3-4 பக்கம் ஃபோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா 3 பக்கம் நல்லா ஃபோல்டிங் பண்ணி அந்த பக்கம் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்காக சுற்றியில் இப்போ தட்டிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு நல்லா ஃபோல்டு பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டிகிரி பத்தணும்னு சொல்ல மட்டும் கொஞ்சம் பாயிண்ட்டாக இருக்கணும் இந்த இடத்துல எப்போவுமே. இல்லாட்டினா பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். அதனால் நம்ம சுற்றியில் கொஞ்சம் தட்டினோம்னா கொஞ்சம் பாயிண்ட்டு கிடைக்கும். அதனால் சுற்றியில் தட்டிகிட்ருக்கோம். இப்போ எடுத்துட்டேன். இப்போ எடுத்து முடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ அது ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஃபோல்டிங்கில் இப்போ ஜாயிண்ட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஒரே மடக்கு தான். ஆனால் என்ன கொஞ்சம் இது 4 பக்கமும் கொஞ்சம் மடக்கணும், நல்லா மடக்கணும். இப்போது நம்ம ஒரே மடக்கில் எடுத்தனால என்ன ஆகும்னா, இப்போது கரெக்டாக அந்த ஸ்டெப்பு இப்போ கார்னர் ஸ்டெப் அடித்தோம் பார்த்திங்களா, அந்த கார்னர் ஸ்டெப் அடிக்கும்போது கரெக்டாக அடிக்கணும். இல்லாட்டினா அப்போ தான் நல்லா இதாக தெரியும். நம்மளுக்கு எப்படி தெரியும்னா பாக்ஸ் ட்விஸ்ட் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம நல்லா தட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஜாயிண்ட்டு, அந்த ஜாயிண்ட்டு தான் பிடிச்சது பாருங்கள். இப்போ ஜாயிண்ட் அடித்தாச்சு. இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. சும்மா அது பார்த்திங்கன்னா சீட் உள்ள சும்மா எடுத்து உள்ள சொருகிவிட்டா போதும். கப்ளிங் அது போட்டு நல்லா கிளிப்பு மாதிரி மாட்டிக்கும். இதுக்கு தான் ஸ்கொயர் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நான் எதுக்காக இப்போ இது பண்ணிகிட்ருக்கேன்னா, இப்போ என்ஆர்வின்னு சொல்லி அது நான் உங்களுக்கு பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். என்ஆர்வின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே டோர் வரும். இப்போ இதுக்குள்ளே டோர் மாதிரி ஒன்று செட் பண்ணுவேன். அதை நான் நாளைக்கு செட் பண்ணுறம்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த பார்த்திங்கன்னா நான் எப்படி செட் பண்ணியிருக்கிறது, எப்படி பண்ணியிருக்கிறதுங்கிறது நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைட்லெலாம் நல்லா தட்டி விட்டுட்டு மட்டமாக தட்டி விட்டாச்சு. இந்த மாதிரி மொத்தம் 4 எண்ணம் இருக்குது. நான் இப்போதைக்கு 3 தான் அடித்து வச்சுருக்கேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு போய் இதை போய் மாட்டும்போது இது ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிறது தெரியும் உங்களுக்கு. இப்போ இதே பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கொயர் டக்ட்டும் அடிப்போம்.